அண்ணன் திருமா சொல்கிறாரு சனாதனத்திற்கு எதிரான போர் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் கிடையாது. கொள்ளைவாதிகளுக்கும் கொள்கைவாதிகளுக்கும் இடையே நடைபெறுகிற உச்சக்கட்ட யுத்த போர் 2026. என் தலைவனை அழகு பார்ப்பதற்கான அதுவும் செயின்சார்ஸ் கோட்டையில் அவர் அமர்ந்ததும் முதல் கையெழுத்தாக அந்த பச்சைங்களை போடுற அந்த பொன்னான நாளாக நான் புனிதமான நாளாக பார்க்குற நாளை வெகு விரைவில் காண இருக்கிறேன். கொள்கை இல்லாத கட்சி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா அது ஒரு வெறும் கோட்பாடு, அது கொள்கையா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. எவன் சொன்னது? எந்த அயோக்கிய பேசணும் சொல்லுங்க பார்ப்போம். எவனுக்கு கொள்கை இருக்கு தமிழ்நாட்டில்? எவன் கொள்கையோடு களமாடுகிறான்? கோடிகளை சுருட்டுவதற்கு மட்டுமே கொள்கை பேசி மக்களின் கோவணத்தை உரிகிற கூட்டமாக இன்றைக்கு திருட்டு மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொட்ட அனைத்தும் ஊழல். எந்த இடத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. என்ன கொள்கை பேசியிருக்காங்க இவங்க? யாருடைய கொள்கை எடுத்திருக்காங்க? திராவிடம் என்பது புனிதமான சொல். ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு திருட்டு கும்பல்களாக தமிழ்நாட்டை சுரண்டி கொடுத்த கும்பல்கள் இவர்கள். அடியோடு விரட்ட வேண்டும் என்பதுதான் இந்த அக்கிரமத்திற்கு எதிரான போர். கட்சியில பதவியை கொடுக்கறதுக்கு இவ்வளோ லேக்கு அப்படின்னு ஒரு 10 லட்சம் கொடுத்தாதான் ஒரு மாவட்ட செயலாளர் பதவி அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களும் இருக்கு. அப்ப எந்த மாவட்ட செயலாளர் எந்த மாவட்ட செயலாளர் சொல்லல, இப்படி ஒரு டாக் போகுது. இது எல்லாமே சொல்றவங்க செஞ்ச வேலை. எவன் சொல்றானோ அவன் செஞ்சிருக்கிறான் அந்த வேலையை. விஜயோடைய படத்துக்கு சென்சார் இன்னும் கொடுக்கல அந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது. ஸோ இதில் மத்திய மாநில அரசுகள் இரு அரசுகளோட பங்கும் இருக்குதா லேட் பண்ணுறதுக்கு? சென்சார் போர்டு யூவா ஏயா அப்படிங்கிறத தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க. அப்படியே அங்கே இருக்கிற கமிட்டி உறுப்பினர்களும் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் தான் அதை தீர்மானிக்கிறார்கள். கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். கொடுக்கவில்லை என்றால் வேற மாதிரி இருக்கும். ஜனநாயகம் இல்லாத நாட்டில் ஜனநாயகன் வெளியிடவில்லை என்றால் தடுப்பார்களே, ஆனால் தடையை உடையும். ஜனநாயகன் மலேசியாவிலேயே வெற்றி பெற்றுச்சு. இனிமேல் அது திரைக்கு வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி லட்சக்கணக்கான கோடி. முதல்ல உங்களுக்கு ஒரு புள்ளி வரும் சொல்கிறேன். 11.3 கோடி பேர் ஜனநாயகன் அந்த பாடல் வெளியீட்டு விழா என்றே கருதுகிறேன் மலேசியாவில் மிக பிரமாண்டத்தை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கும் ஜனநாயகனை பற்றி புரட்டுகிறார்கள். பாட்டிலுக்கு 10 ரூபாயில் மட்டும் கொள்ளையடிக்கல, நலத்திட்டங்கள் உருவாக்குவதே கொள்ளையடிக்கிற நோக்கத்தோடு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச காலம் போச்சுன்னா கடலில் மிதக்கும் வீடு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து கொள்ளையடிப்பானுங்க. ஏங்க எங்கள் தலைவரை திட்டுவதற்கு மட்டுமே 17.83 லட்சம் கோடி செலவழித்த இந்த பெண் நிறுவனம், திமுக கைக்கூலிகள், சொம்பு தூக்கிகள், 200 ஊப்பிகள், இன்னைக்கு 2 லட்சம் ஊப்பிகளாக மாறிட்டான். அது வேற. இத்தனை கோடி செலவழித்து எங்கள் தலைவரை அவமானப்படுத்துறீங்கல்ல. இந்த லயோலா கல்லூரி பழைய மாணவர்கள் கருத்து கணிப்புக்கு எத்தனை கோடி கொடுத்தீங்க? இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது முதல்ல மாநில செய்தி தொடர்பாளர் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் நிலைமை எப்படி இருக்கு உங்களுக்கு? ஃபீல் எப்படி இருக்கு? அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? மாபெரும் யுத்தக்களத்தில் முதல் படை வீரனாக நெஞ்சை நிமிர்த்தி நிற்கிற தோரணை எனக்கு தோன்றுகிறது. ஆனால் உள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, காந்தல் மலரை என் கைகளில் சூடவில்லை, வாகை மலரை சூடியிருக்கிறேன். 2 யானைகள் எனக்கு பக்கத்தில் அப்படி மலர் மாலை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. என் தலைவர் முன்னாடி போகிறது மாதிரியே ஒரு ஃபீல். ஆயிரக்கணக்கான இல்லை லட்சக்கணக்கான படை வீரர்கள் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தூசியெல்லாம் ஏதோ பறக்கிறது மாதிரியான ஒரு ட்ரீம்ஸ். அது மட்டும் இல்லை, குதிரைப்படை ஒரு பக்கம் தனியாக வந்துக்கிட்டு இருக்குது, காலாட்படை தனியாக வந்துக்கிட்டு இருக்குது. மிகப்பெரிய யுத்தம். இந்த யுத்தம் எதுக்குன்னு சொன்னால், அண்ணன் திருமா சொல்கிறாரு அதாவது சனாதனத்திற்கு எதிரான போர் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் கிடையாது. கொள்ளைவாதிகளுக்கும் கொள்கைவாதிகளுக்கும் இடையே நடைபெறுகிற உச்சக்கட்ட யுத்த போர் 2026. என் தலைவனை அழகு பார்ப்பதற்கான அதுவும் செயின்சார்ஸ் கோட்டையில் அவர் அமர்ந்ததும் முதல் கையெழுத்தாக அந்த பச்சைங்களை போடுற அந்த பொன்னான நாளாக நான் புனிதமான நாளாக பார்க்குற நாளை வெகு விரைவில் காண இருக்கிறேன். அப்படி ஒரு யுத்த களத்தில் ஒரு படை வீரனாக மடியில் மஞ்சளை கட்டிக்கிட்டு எதிரிகள் விடுகிற தோட்டாக்கள் அல்ல, அம்புகள் அல்ல, என் மீது பாய்ந்தாலும் பரவாயில்லை, இந்த நிலத்தில் நான் மடிந்தாலும் பரவாயில்லை, இந்த மண் இரத்த சகதியாகட்டும் என் உடம்பிலிருந்து, மஞ்சளை கட்டிக்கொண்டு எதிரியை வீழ்த்துவதற்கு மருந்தாக பயன்படுத்த காத்திருக்கிறேன். அதான் சிவப்பு மஞ்சளும் கொடி. சும்மா இல்லை. அந்த போர்க்களம் மிக உக்கிர போரை தொடங்க இருக்கும். விஜய கொள்கைவாதின்னு நீங்க சொல்றீங்க. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் தாவேகா மீது வைக்கப்படக்கூடிய ஒரு விமர்சனம் என்னன்னா, கொள்கை இல்லாத கட்சி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா அது ஒரு வெறும் கோட்பாடு, அது கொள்கையா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. எவன் சொன்னது? எந்த அயோக்கிய பேர் சொன்னது சொல்லுங்க பார்ப்போம்.
எவனுக்கு கொள்கை இருக்குது தமிழ்நாட்டில்? எவன் கொள்கையோடு களமாடுகிறான்? கோடிகளை சுருட்டுவதற்கு மட்டுமே கொள்கை பேசி மக்களின் கோவணத்தை உரிகிற கூட்டமாக இன்றைக்கு திருட்டு மாடல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொட்ட அனைத்தும் ஊழல். எந்த இடத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. என்ன கொள்கை பேசியிருக்காங்க இவங்க? யாருடைய கொள்கை எடுத்திருக்காங்க சொல்லுங்க? பெரியாருடைய கொள்கை முழுசா எடுத்திருக்காங்களா? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவினுடைய கூற்றை இவங்க நிலைநிறுத்தியிருக்கிறாங்களா? அப்படி இல்லாம இவ்வளோ வருஷமா 50 வருட காலமாக தமிழகம் இன்னைக்கு முன்னணியில இருக்கு நிறைய இடங்கள்லன்னா, அப்போ திராவிட கட்சிகளோட பங்களிப்பு இல்லாமன்னு சொல்ல முடியும். எதுல முன்னணியில் இருக்குன்னு சொல்லுங்க? சாலை பொருளாதாரத்துல டபுள் டிஜிட். மக்களுடைய உழைப்பு, தமிழர்களுடைய உழைப்பு பொருளாதாரத்திற்கு முன்னணி காரணம். அது ஒன்று. தன்னுடைய காலையில் 6 மணிக்கு நடவு நடுகிற என் தாய் மாலை 6 மணி வரை நடவு நடுகிறாள். காலையில் 6 மணிக்கு பூட்டுகிற ஏர் மாலை 6 மணி வரை 2 மாடுகளோடு பூட்டி உழுகிறான். இன்றைக்கு அறிவியல் சாதனங்கள் வந்ததற்கு பிறகு கூட மணிக்கணக்கில் அவன் வயலுக்குள் உழைக்கிறான். மக்களுடைய உழைப்பால் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது இந்த தேசம். ஆனால் அரசியல்வாதிகள் ஏன் இந்த திராவிட இயக்கங்கள் என்று சொல்லக்கூடிய திராவிடம் என்பது புனிதமான சொல். ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு திருட்டு கும்பல்களாக தமிழ்நாட்டை சுரண்டி கொடுத்த கும்பல்கள் இவர்கள் அடியோடு விரட்ட வேண்டும் என்பதுதான் இந்த அக்கிரமத்திற்கு எதிரான போரில் நாங்கள் என்ன விமர்சனம்னா, அதாவது கட்சியில பதவியை கொடுக்கறதுக்கு இவ்வளோ லேக்கு அப்படின்னு ஒரு 10 லட்சம் கொடுத்தாதான் ஒரு மாவட்ட செயலாளர் பதவி அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களும் இருக்கு. அப்ப எந்த மாவட்ட செயலாளர் எந்த மாவட்ட செயலாளர் சொல்லல, இப்படி ஒரு டாக் போகுது. இது எல்லாமே சொல்றவங்க செஞ்ச வேலை. எவன் சொல்றானோ அவன் செஞ்சிருக்கிறான் அந்த வேலையை. ரியலிஸ்டிக்கா அந்த போக்கு இருக்குதா இல்லை? அதாவது நான் ஒரு கருவேலங்காட்டு தேசத்திலிருந்து பிறந்து வந்தவன். ஆடு மாடு மேய்க்கிற அன்றாடங்காட்சி குடும்பத்திலிருந்து பிறந்து வந்திருக்கு. இன்றைக்கி எங்கள் அம்மா ஆடு மாடு தான் மேய்க்கிறாங்க. எங்கள் அப்பா அந்த வேலையை தான் செஞ்சாங்க. செங்கல் சூளையில் பணியாற்றியவன். சென்னைக்கு வந்ததற்கு பிறகு உரிச்சு வர்ற ஆட்டுத்தோலுக்கும் மாட்டுத்தோலுக்கும் உப்பு போடுற வேலை பார்த்தவன். யுத்தக்களத்தில் நின்றவன், சிறைச்சாலையை கண்டவன். எதை நான் சொல்றது? என்னை மாதிரி தமிழ் தேசிய தளத்துக்கு எவனும் தமிழ்நாட்டில் உழைச்சவன் கிடையாது. நீங்க தமிழ் தேசியம் சார்ந்த நிறைய பேசியிருக்கீங்க. ஆனால் அப்படிப்பட்ட என்னை எனது தலைவர் விஜய் அழகுபடுத்தி இருக்கிறார் என்றால் என்னுடைய ஆழமான சிந்தனைகளை அவர் உள்வாங்கி. விஜய் எப்படி உங்களை நோட் பண்ணார்? எப்படி கூப்பிட்டார்? இல்லை, அது ஒரு பெரிய விடயம். கரூர் சம்பவத்தில் நான் பேசிய பேச்சுக்கள் கூட கிட்டத்தட்ட 243 வீடியோக்கள் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி இணைவதற்கு முன்பாகவே பேசியிருக்கிறேன். ஓகே, தொடர்ச்சியாக பேசியிருக்கிறேன். அந்த பேச்சுக்களை அவர் கவனிச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே கவனிச்சிருக்கிறாங்க. நான் சொன்னேன், கரூர் பிரச்சனையில் முதல் குற்றவாளியே செந்தில் பாலாஜி அப்படின்னு நான் குற்றம் சாட்டினேன். அதனால உங்களை சேர்த்து அப்படின்னு இல்லை, அதில் முக்கியமான செய்தியை நான் சொன்னேன். துருவா பாட்டிலுக்கு வாங்குறதை எங்கள் தலைவர் ஒப்பித்து விட்டார். ஆனால் செந்தில் பாலாஜி படம் ஒட்டிய தண்ணீர் பாட்டில் ஏன் கூட்டத்திற்குள் வந்ததுன்னு கேட்டேன். எப்படி வந்தது? அதில் தண்ணீர் தான் இருந்ததா, வேறு எதுவும் கலந்திருந்ததா? ஆம்புலன்ஸ், செந்தில் பாலாஜி படம் ஒட்டிய ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தது. அதற்கு உயிர் காக்கிற மருந்து வகைகள் இருந்ததா, மக்களை கொள்ளுகிற எரிவாயு இருந்தது? பட் விஷயம் கோர்ட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அது பற்றின முடிவுக்கு அதாவது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரனை குற்றவாளி யார் என்பதை பகிரங்கப்படுத்தி இருக்கிறார் புதுக்கோட்டையில். இதுக்கு என்ன பதில் இருக்கு? அதுவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வச்சு பேசி இருக்கிறார். அதற்காக அவர்களுக்காக நாங்கள் துணை போகவில்லை, அவர்களுக்காக வக்காலத்து வாங்கவில்லை. இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை மேடையில் வைத்துக்கொண்டு இந்த நாட்டினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் செந்தில் பாலாஜியை குற்றம் சுமத்தி இருக்கிறார் என்றால் எப்படி இதை பார்ப்பது? அவர் பிஜேபி டிஎம்கே சார்பில் இருக்கிறவங்கள குற்றம் சுமத்துறது பெரிய விஷயம் இல்லைல்ல. இப்போ நாங்கள் சொல்கிறோம் திமுக கும்பல் தான் அந்த படுகொலையை செய்தது என்பதை பகிரங்கப்படுத்த முடியும். கொஞ்ச நாள் பொறுங்க. இப்போதான் நாங்கள் தாவேகா சார்பில் சொல்லப்படக்கூடிய ஒன்று. ஸோ ஆனால் முடிவு என்னங்கிறது சிபிஐ தான். இல்லை, அது நீதிமன்றத்தில் வரும். கண்டிப்பாக குற்றவாளிகள் முன்னிறுத்தப்படுவார்கள். இதைத்தான் நான் பேசினேன். ஆக எங்கள் தலைவர் எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனித்திருக்கிறார், மிக நுணுக்கமாக கவனித்திருக்கிறார். மரியாதைக்குரிய என்னுடைய மூத்த இளவல் ராஜ்மோகன் அவர்கள் அதற்கான ஏற்பாட்டை செய்தார். தலைவரை நான் சந்தித்தேன். மீட் பண்ண அந்த கணங்கள் ஒரு கொள்கை தலைவரை, கோட்பாட்டு தலைவரை, ஒரு தமிழர்களின் தலைவரை, தமிழாராய்ந்த தலைவரை நான் இன்றைக்கு தலைவராக ஏற்றிருக்கிறேன் என்றால் மிக பெருமையாக நான் கருதுகிறேன். என்னென்னா, அந்த சந்திப்பு கேட்டீங்க. இசைஞானுடைய இசை ஞானத்தில் வரவேற்பு அறையில் ஒரு மெல்லிய இசைக்கீதம் ஒலித்தது. கவிஞர் கண்ணதாசன் எழுதிய கடைசி பாடல்
தாய் திருநாட்டில் நான் காலடி வைப்போனோ இல்லையோ, நான் வருகிற போது கண் விழித்து வருவோனோ அல்லது கண்மூடி வருவோனோ தெரியாது. தன் மகளை வைசாலியை மடியில் போட்டுக்கொண்டு எழுதிய பாடல் இசைத்து கொண்டிருந்தது. கண்ணே கலைமானே கன்னிமையில் என கண்டேன் உன்னை நானே என்று அந்த பாடல் மெல்லியதாக இசைத்து கொண்டிருந்தது. நான் தலைவர் அழைக்கிற பேரில் உள்ளே சென்றேன். கட்டி அணைத்து அரவணைத்து ஆராதித்து அன்பொழுக பேசினார். நிறைய பரிமாற்றங்களை. என்ன சொன்னார்? உங்களுடைய பேச்சு நான் பேசணும்னு நினச்சதெல்லாம் நீங்கள் பேசி எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்தது. அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும், அதுக்காகத்தான் உங்களை அழைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், களமாடுவதற்கு நாள் குறியுங்கள், கயவர்படையை தூளாக்குவேன் என்று சொன்னேன். எனக்கு துண்டை எடுத்து போத்துவதற்கு முன்னால் சால்வை போத்தினார். சிவப்பும் மஞ்சளும் கலந்த என் ஈழதாயகத்தின் கொடியை நினைவுபடுத்துவதைப் போல அந்த துண்டை நான் போடலாமா உங்களுக்கு என்று கேட்டார். அதை வாங்குவதற்குத்தான் தவம் இருக்கிறேன் என்று சொன்னேன். கழுத்தில் மாட்டினார். கோடி இன்பங்களை கொட்டி கிடந்தது என் இதயத்தில். நான் ஒரு பரிசாக கொடுக்கணும்னா அவங்களுக்கு உடனடியாக ஊரிலிருந்து வரவழைக்கப்பட்ட சந்தனக்கன்றை அவர் கையிலே கொடுத்தேன். பெற்றுக்கொண்டார். கிளம்பும்போது போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். இந்த வீரப்பன் ஸ்டோரி நீ எப்போ பேசலாம் அப்படின்னு கேட்டார். யுத்தக்களத்தில் இருக்கிறோம், ஓய்வெடுக்கிற போது நாம் நிச்சயமாக கலந்துரையாடுவோம் என்று சொன்னேன். நீங்கள் அதில் தான் ரொம்ப ஃபேமஸ் இல்லை? ஆமாம், நெஞ்சில் கை வச்சு போயிட்டு வாங்கன்னு சொன்னார். நான் ஒரு வன்னிக்காட்டு தேசத்திலிருந்து வந்தவனைப் போல, சந்தனக்காட்டின் சங்கமத்தில் நான் தவித்ததைப் போல அந்த இல்லத்தை விட்டு புறப்படுகிற போது உணர்ந்தேன். அது ஒரு மெல்லிய காலம் இல்லை, பூக்காலம். ரொம்ப அழகாக இருக்குது அந்த சீக்வன்ஸ் நீங்கள் சொல்கிறது. வாழ்த்துக்கள். நீங்கள் மாநில செய்தி தொடர்பாளராக நிறைய பணிகள் தாவேகாவுக்காக செஞ்சு அதன் மூலமாக தமிழகத்துக்கும் செய்யணும்னு வாழ்த்துறோம். ஸோ அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ விஜயோடைய படத்துக்கு சென்சார் இன்னும் கொடுக்கல அந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது. ஸோ இதில் மத்திய மாநில அரசுகள் இரு அரசுகளோட பங்கும் இருக்குதா லேட் பண்ணுறதுக்கு? பொதுவாக சென்சார் என்பது மாநில அரசு சம்மந்தப்பட்டதல்ல, அது மத்திய அரசு சம்மந்தப்பட்டது. சென்சார் போர்டு யூவா ஏயா அப்படிங்கிறத தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க. அப்படி அங்கே இருக்கிற கமிட்டி உறுப்பினர்களும் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் தான் அதை தீர்மானிக்கிறார்கள். கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். கொடுக்கவில்லை என்றால் வேறு மாதிரி இருக்கும். திரைப்படத்திற்கு யாராவது தடை போடுகிறார்கள் என்றாலும் வேறு மாதிரி இருக்கும். அதையும் சொல்லிக்கிறேன். ஏனென்றால் இந்த தேசத்தின் மாபெரும் மக்கள் தலைவராக இருக்கிற எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் இறுதி திரைப்பட கதாபாத்திரத்தை முடித்திருக்கிறார். உண்மையான கதாபாத்திரத்திற்கு உருவெடுத்திருக்கிறார். அது கதை பாத்திரம், இது நிசப்பாத்திரம். எங்களிடத்திலே காயசண்டிகை என்கிற அட்சய பாத்திரத்தை அள்ளி கொடுத்திருக்கிறார். மோதுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிற நேரத்தில் ஜனநாயகம் இல்லாத நாட்டில் ஜனநாயகன் வெளியிடவில்லை என்றால் தடுப்பார்களே, ஆனால் தடையை உடைப்போம். ஜனநாயகன் ட்ரெய்லரை விட பராசக்தி ட்ரெய்லர் பார்வைகளை அள்ளியது. விஜயை விட சிவகார்த்திகேயன் முன்னிலையில் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி போக்குக்காக இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுதா? இது எப்படி பார்க்குறது? பொதுவாக சிவகார்த்திகேயன் தோழர் வளர வேண்டும். எங்கள் தலைவரின் இடத்தை எவராலும் அடைய முடியாது, நெருங்கலாம். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அந்த திரைப்படம் வெற்றி பெறவும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். ஜனநாயகன் மலேசியாவிலேயே வெற்றி பெற்றுச்சு. இனிமேல் அது திரைக்கு வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி லட்சக்கணக்கான கோடி, முதல்ல உங்களுக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்கிறேன், 11.3 கோடி பேர் ஜனநாயகன் அந்த பாடல் வெளியீட்டு விழா என்றே கருதுகிறேன் மலேசியாவில் மிக பிரமாண்டத்தை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கும் ஜனநாயகனை பற்றி புரட்டுகிறார்கள். ஒரு நாளைக்கு உங்களுக்கு தெரியாது 1.25 கோடி பேர் ஜனநாயகனை புரட்டுகிறார்கள் இணையவழி தளங்களில். மாபெரும் வெற்றியடைய காத்திருக்கிறது. அதற்காக நாங்கள் பழைய டைட்டிலே வைத்த பராசக்தி தோல்வி அடைய வேண்டும் என்கிற எண்ணம் எமக்கு இல்லை. அதுவும் மக்கள் மன்றத்தில் மாபெரும் வெற்றியடைய வேண்டும். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், நான் ஒரு தமிழ் தேசியவாதி என்கிற அடிப்படையில் பேசுகிறேன். அந்த திரைக்காவியம் என்பது மொழிப்போர் தியாகிகள் எவ்வாறெல்லாம் மாண்டு போனார்கள் என்பதை பிரதிபலிக்கிற திரைக்கதையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எங்களை பொறுத்தவரை கோடம்பாக்கம் பக்கத்தில் இருக்கிறது, தொடர்வண்டி நிலையம் அருகிலேயே இருக்கிறது. அந்த தொடர்வண்டி நிலையத்திலேயே விருகம்பாக்கம் அரங்கநாதன் போன்ற தோழர்கள் தன்னை தனலாக்கி கொண்டு தீயிட்டு கொளுத்தி தமிழ் வாழ்க என்று வீர முழக்கமிட்டு மடிந்த இடம் அந்த இடம். இன்றைக்கி வர இந்த திருட்டு மாடல் ஆட்சியில் அங்கே ஒரு சிலை வச்சு அழகு பார்க்க துப்பு இல்லை. ஆனால் அந்த திரைக்காவியம் ஒரு தமிழ் தேசியத்தினுடைய அல்லது தமிழை பாதுகாப்பதற்காக போராடிய
தளபதிகளுடைய வரலாறு என்று சொல்லப்படுகிறது. அதில் அந்த கட்டி பிடிக்கிறது, இந்த முத்தம் கொடுக்கறது, எங்கள் புதல்வர்களை, எங்கள் போராளிகளை, இந்த மண்ணில் விதைக்கப்பட்டிருக்கிற எங்கள் வழிகாட்டிகளை தவறாக சித்தரிப்பீர்களே ஆனால் வழக்கு போடுவோம், விடமாட்டோம். உள்ளதை உள்ளபடி செய்யணும். கீழப்பழுவூர் சின்னசாமியை பற்றியான அந்த திரைக்காவியம் என்று பேசுகிறார்கள். தன் குடும்பத்தை தவிக்க விட்டுவிட்டு தனக்குத்தானே கழுத்தில் தூக்குமாட்டி கொண்டு தமிழ் வாழ்க்கை என்று இறுதி மூச்சு அடங்குகிற போது தன் பாதங்கள் பூமியில் படர்ந்தால் கூட நாம் பிழைத்து விடுவோம் என்று எண்ணுகிற சூழலில் அவன் இந்த மண்ணில் மடிந்திருக்கிறான். அவனுடைய திரைக்காவியத்தை உருவாக்கியதாக சொல்லுகிறார்கள். திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் 20 வயசுக்குள்ளேயே 60 கோடி செலவழிக்கிற அளவுக்கு சம்பாரித்து வச்சுருக்கிறார். என்னால் ஓடி ஓடி பார்க்குறேன், இன்னும் 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியல. அதெல்லாம் பொருளாதார குற்றப்பிரிவு பார்த்துக்கிட்டு தான் இருக்கா இல்லையா? அப்படி ஒரு துறை தமிழ்நாட்டில் இயங்குகிறதா இல்லையா? 20 வயதில் 60 கோடி செலவென்றால் ஒரு படத்திற்கு இன்னும் எத்தனை 100 கோடிகள் அவரிடத்திலே வைத்திருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, பேக்ரவுண்ட் பெருசு, அதிலிருந்து அவர் வந்து முன்னாடி அவரோட பேர் போட்டு தயாரிப்பு இது மாதிரி வர்றதுங்கிறது அவர் சம்பாரிச்ச பணமா? சொல்லுங்க. அதெல்லாம் வந்து நாடு எவ்வளவு தரிகட்டு போய் கிடக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு. அதெல்லாம் கொள்ளையடித்த பணம். பாட்டிலுக்கு 10 ரூபாயில் மட்டும் கொள்ளையடிக்கலை. நலத்திட்டங்கள் உருவாக்குவதே கொள்ளையடிக்கிற நோக்கத்தோடு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச காலம் போச்சுன்னா கடலில் மிதக்கும் வீடு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து கொள்ளையடிப்பானுங்க. இல்லை, நம்ம ஊழல்னு சொல்கிறோம், பட் ப்ரூஃப் வைஸ் வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்கணும், எதிர்த்து வழக்கு போடணும். ஸோ குற்றம் அப்படின்னா அது நிரூபிக்கப்படணும். அப்போ தானே நம்ம வந்து சார்ஜ் வைக்க முடியும். எந்த நீதிமன்றம் சரியாக இயங்குதுன்னு எனக்கு தெரியல. எந்த இடி ரைடு சரியாக இயங்குதுன்னு தெரியல. சிங்கார சென்னைன்னு சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? எப்படி வருது? யாராவது நிறை மாத கர்ப்பிணி இருந்தாங்கன்னா இந்த பேருந்தில் ஏற்றி விட்டாங்கன்னா இயற்கையாகவே குழந்தை பிறந்துடும். இதுதான் இந்த தேசத்தினுடைய அவலம். உங்களுக்கு நிறைய காட்டணும். இந்த இப்போ ஒரு அமைச்சர் சொன்னாரே, கஞ்சா போதையெல்லாம் இல்லை, ஜீரோவில் இருக்கணும். அவரே ஒரு ஜீரோ. இங்கேருந்து கஞ்சா கடத்தினான் இலங்கைக்கு. இலங்கையில் இங்கேருந்து கடத்திய கஞ்சாக்களை இலங்கையில் வச்சு எரிக்கிறாங்க. ஓ, இதான் ஜீரோவா? இங்கேருந்து கடத்திட்டு போனாங்க. என்னது? எதை குறிக்குது? தற்குறி கூட்டம்னு எங்களை சொல்றாங்க. இதுக்கு பேர் என்ன? இல்ல, குக்கருங்கிறது கொடுக்குறாங்க பொதுமக்களுக்காக. அது வந்து எப்படி சொல்ல முடியும்? கட்டுப்பாடு வேணும்ல. காவல்துறை எதுக்கு இருக்கு? வரிசையாக வச்சு கொடுக்க முடியாது. எதுக்கு இப்போ போய் குக்கர் கொடுக்குறீங்க? தமிழ்நாடு முழுக்க அறிவிச்சிருக்கிறீங்களா? 3000 ரூபாய் எதுக்கு கொடுக்குறீங்க? இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 2022 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தில்லுமுள்ளு ஆட்சியில், திருட்டு மாடல் ஆட்சியில் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட 21 பொருட்கள் கொண்ட தொகுப்பு கொடுத்தாங்க. பணம் இல்லை. 2023 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, கரும்பு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. 2024 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, கரும்பு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. 2025 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, கரும்பு இல்லை, பணம் இல்லை. 2026 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, கரும்பு 3000 ரூபா. இப்போ பணம் யாரை கேட்டு கொடுத்தீங்க? 5000 ரூபா சொன்னீங்கல்ல. ஏற்கனவே எவ்வளவு கடனில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாடு? அதனால தான் 3000 ரூபா கொடுக்குறாங்க. அதனால தான் 3000 ரூபா கொடுக்குறாங்க. எதுக்கு? ஓட்டு போடுறதுக்கா? நிறைய கடன் இருக்கு. 5000 ரூபாய் கொடுக்க முடியுமா? 3000 ரூபா இப்போ மட்டும் ஏன் கொடுக்குறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். இவ்வளோ நாளாக 1000. நான் ஒன்று சொல்லவா? இந்த 3000 எதுக்கு கொடுக்குறீங்கன்னு? நீங்கள் ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் கழிச்சு 1000 ரூபா திட்டத்தை கொண்டு வந்தீங்க? 2.5 வருஷம் கழிச்சு கொண்டு வந்தீங்க. இந்த 2.5 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பணத்தை கொடுப்பீங்களா? மாதம் 30 மாதம் கொடுக்கணும். 30,000 ரூபா ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்கணும். கொடுப்பீங்களா? நீங்கள் தானே தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க, நாங்கள் வந்து மாதம் வந்து 1000 ரூபா மகளிருக்கு போடும்னு சொன்னீங்கல்ல. 30,000 ரூபா ஒரு பெண்ணுக்கு கடனாளிக்கு அரசு இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். 3000 கொடுக்குறீங்க, மீத 27,000 யார் கொடுக்குறது? எவ்வளவு பிராடுகள், பித்தலாட்டங்கள் பண்ணுறாங்க. கேவலமல்ல அந்த ஆட்சி நடத்துவதற்கு. சரி, விஜய் அவர்கள் வந்து வாக்குறுதி நிறைய, இப்போ ஒரு 500 வாக்குறுதிகள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க எலெக்ஷன்ல. அப்படிலாம் கொடுக்க மாட்டோம். இன்கேஸ் வந்து சிஎம் ஆனா, சரி 100 கொடுத்தா கூட, இன்கேஸ் சிஎம் ஆனா அந்த 100ஐயுமே நிறைவேற்றுவாருன்னு என்ன நிச்சயம் இருக்கு? ரொம்ப தெளிவாக திட்ட அறிக்கையில் கொடுக்கணும். பொய்யா பேசி பொய்யா அறிக்கை கொடுத்து ஓட்டு வாங்கி விட்டு ஓட்டையாண்டியாக விடக்கூடாது மக்களை. எது நடத்த முடியுமோ, எதை செய்ய முடியுமோ அதை தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கணும். உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இருக்குமான்னு கேட்குறேன். இல்லை பாருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு போதைப்பொருள் நடமாட்டம் குறைந்து தமிழ்நாட்டில் கஞ்சோ சுயவாயு உள்ளதுன்னு இவர் பேசுகிறார்.
ஆனால் 2025ஆம் ஆண்டில் சென்னை மண்டலத்தில் மட்டும் 2362 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு NCP அறிக்கை கொடுத்துருக்கு. அதிகபட்சமாக 2351 கிலோ கஞ்சாவும் 11 கிலோ செயற்கை போதைப் பொருட்களும் பறிமுதல். 46 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது என்னவா அந்த அமைச்சருக்கு? புத்தி இல்லை, வெக்கமல்ல உங்களுக்கு? என்ன சுகாதாரம் வச்சிருக்கிறீங்க? சரி, போதைப் பொருள் அதுதானா? சரக்கெல்லாம் போதை இல்லையா? இனிக்குதா? தினந்தோறும் செத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய புள்ளி விவரங்கள் சொல்கிற ஒரு நாளைக்கு 19 மரணங்கள், சாராயம் குடிச்சு சாகுறான் ஒரு நாளைக்கு. அது பேர் என்ன? லயோலா காலேஜ் அந்த கருத்து கணிப்புல வந்துட்டு விஜய் அவர்களுக்கு 2வது இடம் கிடைச்சிருக்கு. அப்போ டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்னு வரும்போது இந்த 2 கட்சிகள் தான். அதிமுகவை நீங்க வந்து ஒரு பொருட்டாவே எடுக்கல. இப்போ நான் ஒன்று கேட்குறேன் உங்கள்கிட்ட, எந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் லயோலா பழைய மாணவர்கள் வந்து இதை வெளியிட்டிருக்கிறாங்க? கூட்டணி யார் பக்கம் யாருன்னு தீர்மானிச்சிட்டாங்களா? எப்படி அதை தீர்மானிக்காமையே எங்கள் தலைவர் ரெண்டாவது சிச்சுவேஷன் வச்சு என்ன சுச்சுவேஷன் என்ன? அவங்க என்ன சோழி உருட்டி பார்த்தாங்களா? எங்கேயாவது போய் குறுக்கள்கிட்ட உட்காந்து கோணங்கி அடித்து கேட்டாங்களா? சாதகம் பார்த்தாங்களா? என்ன இன்னும் கூட்டணியே அமையலை. யார் யார் எங்கெங்கே இருக்கிறானே இன்னும் தடுமாற்றம் இருக்குது. ஊழல்னு சொல்கிறீங்க, ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்கிறீங்க, நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்தலைன்னு சொன்னாலுமே ஆனால் முதல் இடத்துல கருத்து கணிப்பில் ஸ்டாலின் அவர்கள் தான் வராங்க. ஏங்க, எங்கள் தலைவரை திட்டுவதற்கு மட்டுமே 17.83 லட்சம் கோடி செலவழித்த இந்த பெண் நிறுவனம், திமுக கைக்கூலிகள், சொம்பு தூக்கிகள், 200 ஊப்பிகள், இன்னைக்கு 2 லட்சம் ஊப்பிகளாக மாறிட்டான். அது வேற. இத்தனை கோடி செலவழித்து எங்கள் தலைவரை அவமானப்படுத்துனீங்கல்ல. இந்த லயோலா கல்லூரி பழைய மாணவர்கள் கருத்து கணிப்புக்கு எத்தனை கோடி கொடுத்தீங்க? கோடியில் கொடுத்து தானே இதெல்லாம் போட வைக்கிறீங்க. அது நம்ம எப்படி சொல்ல? இப்போ நீங்கள் கேட்குறீங்களா ஒரு கேள்வி, இந்த கேள்வியை கேட்க வச்சது எது தெரியுமா? கோடி ரூபா. இல்லைன்னா நீங்கள் இதை பற்றி என்கிட்ட கேட்பீங்களா? தேர்தல் இன்னும் 4 மாதங்கள் இருக்கிறது. எனக்கு யாரும் கோடி ரூபாய் கொடுக்கல. இல்லை, உங்களுக்கு சொல்லலைங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அதை பற்றியான ஒரு கேள்வி எங்கள்கிட்ட வைக்கிறீங்கல்ல. இப்போ அது எப்படி வந்தது அந்த செய்தி? பணத்தை கொடுத்தா செய்தி வருது. இதுதான் அவங்களுடைய அஜெண்டா. படுதோல்வியை சந்திக்க இருக்கிறார்கள். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட சரித்திரம் உண்டா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த டைம் 2.0 வரும்னு சொல்றாங்க. 2.0னா என்ன தெரியுமில்ல? இதுவரை 7900 படுகொலைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். அது 2.0. பெருக்கிக்கங்க. 33 ஆணவ படுகொலைகள் அரங்கேற்றம் செய்திருக்கிறது இந்த அரசு. அதை பெருக்கிக்குங்க. அது 2.0. நெகட்டிவ் சைடு பார்த்தோன்னா அந்த மாதிரி, பாசிட்டிவ் சைடு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களா? திட்டம் எல்லாமே கொள்ளையடிக்கிற திட்டமா அவ்வளோ இருக்கு. மிக்க நன்றி. நன்றி.